ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கிடையே 4th டெஸ்ட் த பாக்ஸிங் டே டெஸ்ட் மெல்போர்னில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக அதில் வந்து இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட 2-3 பேர் வந்து நினச்சி நின்று ஆடினாங்க. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் ஒட்டுமொத்தமாக சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 100 பார்த்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் அது போதலை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து சொதப்பிட்டாங்க. எல்லாருமே வந்து இந்தியன் கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி, உலக ரசிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், விராட் கோலி, ரோஹித் சர்மா தயவு செஞ்சு டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிருங்க. உங்களை வந்து நாங்கள் லெஜெண்ட் ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிருங்க. ரோஹிட், நீ தயவு செஞ்சு உனக்கு கேப்டனே வேணாயா, தயவு செஞ்சு வெளியே போயிரியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு விதமாக ரொம்ப மோசமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹிட்டையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து நிறைய ஹீட்டடான மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோன்ஸ்டாஸுக்கும் விராட் கோலியும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆஃப் த பிச்சில் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கும் கோன்ஸ்டாஸ்க்குமே வந்து நடுவில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருந்தது. எல்லாத்தையுமே தவிர செகண்ட் இன்னிங்ஸில் டிராவிஸ் ஹெட் ரிஷப் பண்டோட விக்கெட்டை வந்து அது ஒரு ஃப்ளைட்டட் டெலிவரியாக இருந்தாலுமே ரிஷப் பண்ண ஷாட்டுக்கு போக தேவையில்லை தான். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக நினச்சின்னு ஆடி தான் ட்ராவாக தான் இருக்கும். ரிஷப் பண்ணதை பண்ணலன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு விமர்சனங்கள் வருது. டிராவிஸ் ஹெட் வந்து அந்த விக்கெட்டுக்கான செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஆபாசமாக இருந்தது. தன்னோட விரலை வச்சு இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து நவ்ஜோத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட 150 கோடி இந்தியர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஹெட் இப்படி பண்ணது. இது வந்து கண்டிப்பாக ஐசிசி வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே பேட் கமின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது மீடியா பர்சன் அங்கனக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் டிராவிஸோட செலிப்ரேஷன் பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லையே நான் பார்க்கலையே என்னாச்சு அப்படின்னு, சரி இருங்க நான் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது போட்டு காட்டினோடனே அவர் அந்த செலிப்ரேஷனும் பண்ணுவார். பேட் கமின்ஸ் அதை பார்த்து சிரிப்பார். ஓகே இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு டெஸ்ட்டில் அவரோட விரல் சூடாக இருந்த மாதிரியும் அதை வந்து ஐஸ் வாட்டர், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கப்பில் ஐஸ் பர்கர் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து தன்னோட விரலை விட்டது மாதிரியும், இதை வந்து நேதர் நைனுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்ச மாதிரியுமே தான் வந்து இருக்கும். இது வந்து தப்பாக போர்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேட் கமின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதையுமே வந்து நிறைய பேர் தங்களால் ஏற்றுக்க முடியாது, பேட் கமின்ஸ் மழுப்புறாரு அப்படின்ற மாதிரிமே சொல்லியிருக்கிறாங்க. பட் இது உங்களோட கருத்து என்ன அப்படின்ற தரமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.